அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 28/12/2024 மார்கழி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி மறுநாள் காலையில 3:33 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு தேய்பிறை சதுர்தசி திதி இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு 10:13 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க அதாவது 10:13 வரைக்கும் சித்த யோகம் இருக்கு. இன்னைக்கு சனி பிரதோஷம். சிவ வழிபாடு செய்கிறது நல்லது. நந்தி வழிபாடு செய்கிறது நல்லது. இன்னைக்கு அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை பைரவருக்கு ராகு காலத்தில் விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும். இப்போ உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ராசிக்கு உண்டான 2025க்கு உண்டான பலன்கள் வேணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கேரியார் எல்லாம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு 10-15 பேர் ரெகுலராக பார்க்குறீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:29க்கும் சூரியன் மறைவு மாலை 5:51க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மாலை 9:30 முதல் 10:30 வரைக்கும் இருக்குது. அதாவது அனுஷ நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 9:20லேருந்து 10:45 வரைக்கும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 9:20லேருந்து 10:20 வரைக்கும் நீங்கள் விளக்கு போடுறது, பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 1:35லேருந்து 3 மணி 1 நிமிடம் வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6:29 முதல் 7:54 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்த, பூநூல் அணிய, நகை வாங்கி அணியிறது, பதவியேற்க, வண்டி ஏற, புது வீடு புக, வாசக்கால் வைக்க, சாமியிடம் அமைக்கிறது, கடன் வாங்க, கதிர் அறுக்க, திருமண இடத்துக்கான வழிபாடு செய்கிறது, திருமணம் செய்கிறதும் நல்லது. இன்றைக்கி திரையோதசி திதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நிலச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்யலாம். ஆடல், நகை, அந்த மாதிரி வண்டி ஓட்ட பயிற்சி, எழுதுறது எல்லாமே செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு சிநேகிதம், கடக ராசிக்கு பந்தயம், சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு பணம், துலாம் ராசிக்கு வரவு, விருச்சிக ராசிக்கு முயற்சி, தனுஷ் ராசிக்கு உயர்வு, மகர ராசிக்கு கவலை, கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு ஜெயம். இப்போது நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் ஒரு சராசரி நாளாக தான் இருக்குது. சனிக்கிழமை பாதி பேருக்கு லீவ் இருக்கிறதுனால நாளை ஜாலியாக கொண்டு போங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. மனசில் தேவையில்லாத கவலைகளும் குழப்பங்களும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி நாள் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். இல்லைனா மந்தமான நாளாக தான் போகிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில், செயல்களில் நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பாட்டு கேட்குறதும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஆறுதலை தர மாதிரி இருக்குது. வேலை செய்யும் போதும் சரி, வண்டி வாகனத்தில் ஓட்டிட்டு வெளியில் போகும்போதும் சரி கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி யார் கூடயும் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் உங்களுக்கு மனநிறைவு இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட கொடுக்கப்பட்ட வேலையை நேரத்தில் முடிக்க முடியாது. குழப்பம் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு அமைதியாக நடந்துக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள் கிடையாது. வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கூடுதல் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் காரணமா தலைவலி, காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளா தான் இருக்கு. கவலைப்படாம அமைதியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாள். நல்ல ஒரு வளர்ச்சிய காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சின்ன சின்ன முயற்சிகள்ல கூட நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும், உறுதியும் நல்லாவே இருக்கு. வேலை விஷயமா ஒரு சிலர் வெளியூர் பயணம் போற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படுற மாதிரி இருக்கு. வீட்ல பெண்கள் பொறுப்போட நடந்துக்குவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். ஆ இன்னைக்கு நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறனால, எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள பயன்படுத்திக்கிறதும், திட்டமிடுறதும் நல்லதா இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுக்கோ இன்னைக்கு ஆ ம் முடிவெடுக்கிறது நல்லது. விஷயங்கள், பசங்க, வேலை, வாழ்க்கை எல்லாத்தையும் பத்தியும் இன்னைக்கு முடிவெடுக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செய்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட உறுதியும் மற்றும் பொறுப்பு பார்த்தீங்கன்னா, பணிகள் சுமூகமா நடக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போவீங்க. திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்வீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். எந்த குறைபாடும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அதிக அளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்க வாய்ப்பா இருக்கும். சிறந்த இனிமையான தருணங்கள அனுபவிக்கிற நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகம் மூலியமா சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு சாத்தியம் இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரா மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிறனால, முடிஞ்ச அளவுக்கு முதலீடு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இருக்கு. அது உங்கள மேலும் மேலும் ஆரோக்கியமா வச்சிருக்க உதவியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள். வேகத்தோட செய்யக்கூடிய காரியங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ ஒரு சிலருக்கு வேலை செய்ற இடத்துல ஊதிய உயர்வோ, பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட அன்பும், ஆதரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்கு. இதுவரைக்கும் வராத பழைய பாக்கிகள் கூட ஒரு சிலருக்கு வரா மாதிரி இருக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற மகிழ்ச்சியும், திருப்தியும் உங்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சந்தோஷமான மனநிலையோட இன்னைக்கு நாள எதிர்காலத்துக்கு உண்டான வகையில பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி நல்ல ஒரு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அத நம்பிக்கையா எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். வருமானம் பெருகறதுக்கும், ஊதிய உயர்வு பெறுவதற்கும் அது நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். எந்த ஒரு வாய்ப்பையும் இன்னைக்கு தவற விடாதீங்க. புதிய வேலையா இருந்தாலும் சரி, இருக்கிற வேலையில பொறுப்புகளா இருந்தாலும் சரி, ஏத்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையா, ஜாலியா இன்னைக்கு நாள ஸ்பெண்ட் பண்ற நாளா தான் இருக்கு. எல்லாமே சுமூகமா இருக்கும். அன்ப புரிஞ்சுகிட்டு 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவுல நல்ல ஒரு திருப்தியும், நல்ல ஒரு அ அந்யோன்யமும், புரிதலும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பண வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பணம் உங்களோட தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு போதுமானதா தான் இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறனால, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியம். இருந்தாலும் யோகா, தியானம் செய்றது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கும். பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. வீட்ல வாக்குவாதம் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. சூழ்நிலைக்கேற்ப நீங்க நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பசங்க அ சில பிரச்சனைகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாம போற மாதிரி இருக்கு. அது குடும்பத்தாரா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், இல்ல வந்து வேலை செய்ற இடமா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமா பார்த்து அ அ இந்த சூழ்நிலைய சமாளிக்கிறது நல்லது. இன்னைக்கு வியாபாரத்துல கூட்டாளிகள அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நீங்க உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன்
கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆகுற மாரி தான் இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கு. மனச தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். உணர்ச்சி வசப்படாம நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட நல்ல ஒரு பேச வேண்டியதா இருக்கு. மனசு விட்டு பேச வேண்டியதா இருக்கு. அனுசரிச்சு போனீங்கன்னா தான் நாள் பிரச்சனை இல்லாம போகும். இல்லன்னா தேவையில்லாத அ பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் துணைக்கும் நடுவுல கொஞ்சம் தகவல் பரிமாற்றத்தில பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு. புரிதல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அத தவிர்க்கா மாதிரி நடந்துக்கிறது நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதே மாதிரி சிறப்பா திட்டமிட்டீங்கன்னா, அது பணத்த கையாள உதவியா இருக்கும். செலவுகள படுத்த வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சளி இல்லன்னா நரம்பு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆ ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு கவனமா இருக்க வேண்டிய நாளா தான் இருக்கு. சிந்திச்சு செயல்படுறது நல்லது. எதுக்கும் அவசரப்படாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு வீட்ல வரவ காட்டிலும் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா சில சில பிரச்சனைகளும், நெருக்கடிகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. அத சமாளிக்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லாம போகும். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, அமைதி இல்லாம இருந்தாலும், முடிஞ்ச அளவுக்கு மென்டலா நீங்க ஃப்ரீயா வச்சுக்கிட்டு, பொறுமையா உங்களோட காரியங்கள், செயல்கள்ல அணுகுறது நல்லது. அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. எமோஷனலா எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காம கொண்டு போறது நல்லது. கூட பொறந்தவங்க மூலியமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வேலையில பணி சுமை இருக்கிற மாதிரி இருக்கு. அத கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா, அவங்க பகிர்ந்துக்குவாங்க. இல்லன்னா எல்லா வேலையும் நீங்க சுமக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள செய்யும்போது கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு விரும்பத்தகாத வகையில மேலதிகாரிகள் கிட்டவும், கூட வேலை செய்றவங்களோடவே இருக்கிற மாதிரி இருக்கு. கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல குடும்ப பிரச்சனைகள கிளற வேண்டாம். அப்படி கிளறுனீங்கன்னா, தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதம், விவாதம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். பிரச்சனைய பெருசாக்காம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு வெளியில ஒண்ணா போனீங்கன்னா, ஓரளவுக்கு நாள சுமூகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அவங்களும் நல்ல ஒரு ஆ மகிழ்ச்சிய பகிர்ந்துக்கிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால் வலி மற்றும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய ராசியா இருக்கு சிம்ம ராசிக்கு இன்று. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்தில சுப செலவுகள், சந்தோஷங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே ஈஸியா செய்யக்கூடிய நாளா இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும், வேகமும், உறுதியும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. அரசு வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பாராட்டும், பேரும் பெறக்கூடிய நாளா இருக்கு. இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்ற பலன் தெரியிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகை, பசங்களால மற்றும் நண்பர்களால இன்னைக்கு நாள உங்களுக்கு இனிமையா கொண்டு போறதுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, வேலைய செய்ற இடத்துல நல்ல பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு பார்த்தீங்கன்னா, சில சாதகமான பலன்கள உங்களை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. அ இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் நிதானமா கொண்டு போனாலே போதும். சாதகமான பலன் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு இனிமையான தருணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசு விட்டு பேசுங்க. ஜாலியா நாள கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நல்லாவே உங்களுக்கு சுமூகமா, சந்தோஷமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு நாள பயன்படுத்திக்கிட்டு, பயனுள்ள முதலீடு செய்றது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சேமிக்கிறதும் நல்லதா இருக்கும். ஆ இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமோகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, கூடுதலா உங்களோட ஆரோக்கியத்த தக்க வச்சுக்க வாய்ப்பா இருக்கும். கன்னி ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளா தான் இருக்கு இன்னைக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில தேவையில்லாத பேச்சுக்கள் எழாற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க வழியில கொஞ்சம் மனசங்கடங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆ தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அ வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்க கொஞ்சம் ஆதரவா இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். கடன்கள் இன்னைக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பிரார்த்தனை செய்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி உங்களுக்கு விவேகமான அணுகுமுறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொஃபஷனலா செய்றது நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. சிறப்பா திட்டமிட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மந்தமான மனநிலை, சூழ்நிலைக்கு ஆளாகாம சுறுசுறுப்பா நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. சரியா உங்களோட வேலைகள திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணீங்கன்னா, சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட இன்னைக்கு வன்மையா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கோவத்த காட்டாம அமைதியா நாள கொண்டு போறது அவசியமா இருக்கும். ஆ ஜாலியா ஒண்ணா மாலை நேரத்தில வெளியில போறது 2 பேருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதன் மூலியமா புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு ஆ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். ஏன்னா பொறுப்புகள் அதிகமா இருக்கு. வீண் செலவுகள் ஆக வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோள்கள் இல்லன்னா கணுக்கால்ல வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது வருத்தப்படாதீங்க. உங்கள நீங்களே சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா, நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும். ஆ ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு பாசிட்டிவும், நெகட்டிவும் கலந்தா மாதிரி இருக்கு. நீங்க உங்கள நாள் முழுக்க உறுதியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும், அத கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். கவனமா செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படுற மாதிரி இருக்கு. வீட்ல பெரியவங்களோட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பசங்களோட படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு நல்ல பலனை தரா மாதிரி இருக்கு. புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கு. வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. ஆ கொஞ்சம் சூழ்நிலைகளையும் சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சில தருணங்கள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியா இல்லாம இருக்கு. கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட வேலைகள நீங்களே சுயமா சிந்திச்சு செய்றது நல்லதா இருக்கும். திட்டமிட்டு செயல்பாடு நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க மனசுல அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட உணர்ச்சி வசப்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். அவங்கள அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. சில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வரவு இருக்கு. இருந்தாலும் பணத்த கையாளும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்கு. சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம். ஆ முடிஞ்ச அளவுக்கு ஆ நேரத்துக்கும் அதே மாதிரி ம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவ சாப்பிடுறது நல்லது. மன உளைச்சலுக்கு இடம் குடுக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய கலவையான நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில தனுசு ராசிக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பசங்களால ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. தொழில்ல வேலை செய்ற
உழைப்பாளியா இருந்தாலும் சரி, வேலைக்காரர்களா இருந்தாலும் சரி, பார்ட்னரா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு வேற செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத சமாளிக்கிறதுக்கு உதவியா கடன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் மனசுக்கு தெம்பையும், முன்னேற்றத்தையும் குடுக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து நாள் முழுக்க அமைதியா வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நாள அமைதியா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நீங்க செய்ற வேலைகள்ல வளர்ச்சியில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. சில தருணங்கள் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு வேலைய செய்யும்போதும் முன்ஜாக்கிரதையா விழிப்போட செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் பணப்பற்றாக்குறை. முடிஞ்ச அளவுக்கு அத மாத்திக்கிட்டு தொணக்கூட அமைதியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. இல்லன்னா நீங்க அமைதியா ஒதுங்கி போனீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போக உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவு இருக்கு. எந்தெந்த செலவுலாம் கட்டுப்படுத்தலான்னு பிரையாரிடைஸ் பண்ணி செலவ கம்மி பண்ணீங்கன்னா, கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டங்கள் தான் இன்னைக்கு ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. பதட்டத்த குறைச்சாலே போதும். ஆரோக்கியம் சுமாரா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும். தனுசு ராசிக்கு விரயங்கள் நிறைஞ்ச ஒரு பதட்டம் நிறைஞ்ச நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளா இருக்கு. உற்சாகமா, மகிழ்ச்சியா இந்த நாள கொண்டு போற மாதிரி பல சூழ்நிலைகள், பல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள மகிழ்ச்சியாகவும், நாள வந்து அ நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் பயன்படுத்திக்கிறது நல்லது. அ கூட வேலை செய்றவங்க உங்களுக்கு இன்னைக்கு அ ஆதரவா இருப்பாங்க. வேலை பளு இன்னைக்கு குறையிற மாதிரி இருக்கு. தொழில்ல பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் புதுசா சேர்றதுக்கும், வியாபாரம் பெருகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் கொஞ்சம் இருந்த தொல்லைகள்லாம் உங்களுக்கு குறையிற ஒரு நாளா தான் இருக்கு. தெளிவான மனநிலை உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கு. வரவு அதிகமா இருக்கனால, நாளும் முழுக்கமே இன்னைக்கு சந்தோஷமா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு செய்ற வேலையில பொறுப்புகள் அதிகமாகுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்காதீங்க. ஜாலியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு போங்க. சுறுசுறுப்பா இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்றது உங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்த அனுசரிச்சு போறது நல்லா இருக்கு. தொணக்கூட இன்னைக்கு நேரமா அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால மகிழ்ச்சியும், நல்ல ஒரு அந்யுன்யமும், புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எதிர்கால நலன் கருதி இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட சேமிப்பு மூலியமா பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிற ஆற்றல் இன்னைக்கு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. சில காரியங்கள விட்டு குடுத்து போறதும், நல்ல ஒரு அ சேமிக்கிறதுக்கு செலவுகள கட்டுப்படுத்துறதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே வருத்திக்காம ஜாலியா, கேஷுவலா நாள கொண்டு போறவீங்க. அது உங்களுக்கு நல்லாவே பலன் தரா மாதிரி இருக்கும். ஜாலியா இந்த நாள கொண்டாட வேண்டிய மகர ராசிக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சுப காரியங்கள்ல இருந்த கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வேலையில கவனமா இருக்கிறது நல்லது. நண்பர்கள சந்திச்சு மனச சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். வேலையில எதிர்பாராத மாதிரி இடமாற்றமோ, அ அ இல்லன்னா வந்து வேலை மாற்றமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா சந்தோஷமும் இருக்கு. ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. கவனம். வியாபாரம் கொஞ்சம் நல்லாவே நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எந்த விஷயத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போனீங்கன்னா, வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட விருப்பங்கள நிறைவேத்திக்க இந்த நாள பயன்படுத்திக்க முடியும். சில சுப காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. சாதகமான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள பிரகாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட முயற்சிக்கும், உங்களோட வேலைப்பாடுக்கும், திறனுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்போ, புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா வந்து பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சாதகமா அத பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொண கூட சகஜமா பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்தவங்க ஜோடிகளுக்கு நீங்க
உதாரணமா இருக்கிற மாதிரி நாள கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காதீங்க. சீரியஸா எடுத்துக்காம, தொடக்கூட இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. வேலைன்னு சுத்தாதீங்க. துணையும் இன்னைக்கு முக்கியமா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வகையில சேமிப்புல இருந்து பணம் வரா மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு. குறிப்பா முதலீட்டுல சேமிக்கிறது நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. தெளிவான மனநிலை, தெளிவான சிந்தனை இருக்கனால ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு சிறப்பான நாளாவே இன்னைக்கு அமையும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச ஆற்றல் மிக்க நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி, கடைசி ராசி மீன ராசி. இன்னைக்கு உங்களோட பொருளாதார நிலை ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. ஆனா கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. இன்னைக்கு வீட்ல வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அனுபவம் உள்ளவங்களோட அறிவுரை பார்த்தீங்கன்னா, தொழிலோட வளர்ச்சிக்கு பெருசா உதவியா இருக்கும். ஒ அ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் வழியில பண உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது பிரச்சனைக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டு தேவைகள பூர்த்தி செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கும். பின்னாடி வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில கொஞ்சம் பொறுப்புகளால தடுமாற்றம், தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. குடும்ப சிந்தனைகள வெளியில விட்டுட்டு வேலைகள கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. திட்டமிட்டு கவனமா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொறுப்புகள், பணம் இல்லாத குறைகள், இதனாலேயே 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கு. அனுசரிச்சு போறது நல்லது. விட்டு குடுத்து போறது நல்லது. எதுவும் முடியலன்னா, ஒதுங்கி வெளியில நீங்க தனியா கிளம்பி போயிட்டீங்கன்னா, இந்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு அமைதியா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனையில பணத்த முதலீடு செய்யாதீங்க. தேவையா பணத்த செலவு செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன பதட்டமும், குழப்பமும் தான் உங்களோட ஆரோக்கியத்தில பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அ எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி பலன்கள் சொல்லணும்னு ஆசை. உங்களோட விருப்பங்கள் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு உண்டான வகையில பலன்கள போடுறதுக்கும், அதுக்கு உண்டான முயற்சிகள செய்யறதுக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு டீம் இதில வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட தேவைகள அறிஞ்சு செய்யணும்னு நாங்க விருப்பப்படுறோம். இனி உங்க கையில இருக்கு. உங்களோட ராசிய பதிவு செய்றது நல்லது. நன்றி, வணக்கம்.